ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, அவங்க எல்லாருக்கும் ஜெஃப்ரி ஹிண்டன் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவர் வேற யாரும் இல்லை, காட் ஆஃப் ஏஐ, ஐ மீன் காட்ஃபாதர் ஆஃப் ஏஐ. அவர் வந்து பிரிட்டிஷில் டிசம்பர் 6ஆம் தேதி பிறக்கிறார் 1947. தலைவன் பிறக்கும் போதே ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டாக பிறந்துருக்கிறார் போல. ரீசெண்டாக இப்போ 2024 நோபல் பிரைஸ் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் வாங்கியிருக்காரு. அது வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குலாம் ஒரு பெரிய ஆப்பா ஒன்று வச்சுட்டு போயிருக்காரு. ஏஐ பற்றின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏஐ வந்து ஃபியூச்சர்ல வந்து பயங்கரமான ஒரு ட்ராப்லாம் கொடுக்க போகுது, வேற லெவல்ல ஏஐ போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. அது நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. In the near future, AI may be used to create terrible new viruses and horrendous lethal weapons that decide by themselves who to kill or maim. All of these short-term risks require urgent and forceful attention from governments and international organizations. There is also a longer-term existential threat that will arise when we create digital beings that are more intelligent than ourselves. We have no idea whether we can stay in control, but we now have evidence that if they are created by companies motivated by short-term profits, our safety will not be the top priority. We urgently need research on how to prevent these new beings from wanting to take control. They are no longer science fiction. பேசுனதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏஐ ஃபியூச்சர்ல வந்து அதுவே யோசிச்சு அதுவே வெப்பன்ஸ்லாம் உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க எவனுக்குடா வேலை இருக்கும்? ஆல்ரெடி வேலை இல்லாம தான்டா சுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். எங்களுக்குலாம் வந்து ஒரு 2 டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்ப என்னன்னா ஏஐல எவனை பார்த்தாலும் ஏஐ ஏஐ ஏஐன்றானுங்க. இதுல வேற இவர் வேற வந்துட்டு அண்டர் வயிற்றுல இருந்து பிஜே கிளப்பி விட்டு போயிருக்காரு. ஏஐ வந்து உங்க வேலையெல்லாம் புடுங்க போகுது அப்படின்ட்டு. இது ஐயோ, இந்த ஏஐ வந்து அப்பப்ப சாட் ஜிபிடி எல்லாமே எல்லாமே டீப்சிக்கு சாட் ஜிபிடி அவன் ஏதோ பேர் சொல்றான் ஏஐக்கு. இதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. அது எதுக்கு யூஸ் ஆகணும் கூட கிடையாது. இது ஏன் ஆனா இது தயாரிச்சதுக்கு வந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குனது வந்து ஒரு குட் காஸ்ட்ல உருவாக்கியிருக்காங்க. ஆனா இப்போ அது எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க நீங்களே. ஏஐ வச்சு நிறைய கிரைம்ஸ் நடக்குது, நிறைய சைபர் செக்யூரிட்டிஸ் கிரைம்ஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோல பார்ப்போம்.